அனைவருக்கும் வணக்கம். எங்கள் ஸ்கூலில் வந்து கதை புக் வந்து கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து 8 மாம்பழங்கள். அதை எழுதியவங்க வந்து லிப்ரே ஆஃபீஸ். பதிப்பகம் வந்து சுறா பதிப்பகம். அதில் வந்து ஒரு பையன் வந்து இருப்பானா, அவன் வந்து அவனுக்கு வந்து சின்ன வயசில் வந்து ஒரு மாமரம் வந்து வைப்பானா. அந்த மாமரம் வந்து நல்லா வந்து பெருசாக வந்து வளர்ந்துருமா. அந்த மாம்பழத்தில் வந்து முதல் தடவையாக வந்து மாம்பழங்கள்லாம் வந்து பழுக்குமா. அப்போலாம் வந்து அவனுக்கு வந்து முடியாமல் வந்து இருக்குமா. அதனால் வந்து படுக்கையை விட்டே வந்து அவனால் வந்து எந்திரிக்க முடியாதான். அதோட அவங்க அப்பா வந்து அந்த மாம்பழங்களை போய் வந்து பறிச்சுட்டு வருவாங்களாம். பறிச்சுட்டு வந்து ஒரு கூடையில் வைப்பாங்களாம். எல்லாருக்கும் வந்து அந்த மாம்பழத்தை வந்து கொடுப்பாங்களாம். அந்த 8 மாம்பழங்களில் வந்து 6 மாம்பழங்கள் வந்து முடிஞ்சிட்டு மிச்சம் வந்து 2 வந்து இருக்குமா. அதை வந்து அந்த பையனுக்கும் வந்து கொடுப்பாங்களாம். அதோட அந்த பையன் வந்து அதை வந்து சாப்பிட்டுட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு மாம்பழம் வந்து மிச்சம் இருக்குமா. இதை வந்து யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்துட்டு யோசிச்சு எல்லாரும் வந்து இந்த மாம்பழம் வந்து ரொம்ப சுவையாக இருக்குது, இது வந்து எனக்கு தான் வேணும் அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தவங்களும் வந்து இதை வந்து கேட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்களாம். அப்போலாம் வந்து இந்த பையன் வந்து இதை வந்து பார்த்துட்டு இருப்பானா. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அவங்களால வந்து எந்த முடிவுமே எடுக்க முடியாதான். வெளியில வந்து ஒரு மூதாட்டி வந்து இருப்பாங்களாம். அதோட வந்து அவங்கள பார்த்துட்டு வந்து அவங்க அம்மா வந்து வெளியில போவாங்களாம். அவங்களுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்களாம். அப்போலாம் அந்த பாட்டி வந்து சொல்லுவாங்களாம், நான் சாப்பிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது, எனக்கு எதாவது சாப்பிட தாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். அப்போலாம் அந்த அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்களாம், இல்லை எங்கள் வீட்டில் வந்து சாப்பிட எதுவும் இல்லை அப்படின்னு வந்து போய் சொல்லி அவளை வந்து சொல்லுவாங்களாம். அப்போலாம் வந்து அந்த பையன் வந்து காய்ச்சலில் இருந்த படுக்கையிலேருந்து வந்து எந்திரிச்சு அந்த மிச்சம் இருந்த ஒரு மாம்பழத்தை வந்து எடுத்து அந்த பாட்டிக்கு வந்து கொடுப்பானா. அப்போலாம் அந்த பாட்டி வந்து அவனை வந்து வாழ்த்துவாங்களாம், நீ வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நல்லா இருக்கணும்ப்பா, எனக்கு வந்து பசியில் இருந்த எனக்கு வந்து நீ வந்து மாம்பழம் கொடுத்துருக்க, நான் இதை என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு வந்து வாழ்த்துவாங்களாம். அப்போலாம் வந்து அந்த பையன் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையனுக்கு வந்து காய்ச்சல் வந்து சரியாயிருமா. அப்போலாம் வந்து அவங்க அம்மா வந்து அந்த பையன்கிட்ட வந்து சொல்லுவாங்களாம், நான் வந்து நீ வந்து இவ்வளவுக்கு வந்து யோசிச்சு அந்த பாட்டிக்கு வந்து நீ வந்து மாம்பழம் வந்து உதவி செஞ்சுருக்க, ஆனால் வந்து இந்த இது வந்து எனக்கு தோணலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். அப்போலாம் நான் வந்து இந்த மாதிரி இனிமேல் செய்ய மாட்டேன், எல்லாருக்குமே உதவி செய்வேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம் அவங்க அம்மா. இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாருக்கும் உதவி செய்யணும். என்னோட பேர் வந்து மா கனிஷ்கா, தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நன்றி, வணக்கம்.